Exercise 3.4. Solve. First sum. X minus 5 into x minus 7 into x plus 7 6 into x plus 4 equal to 506. So, இப்போ நம்ம given எழுதிருக்கோம். இப்போ ரெண்டு சீக்வன்ஸையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இங்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிருக்கோம். minus 504 equal to 0. இப்போ x square minus 6 வந்து ரெண்டு டேர்ம்லே காமனா இருக்கா? That is அதை y equal to எடுத்திருக்கோம். அப்போ இந்த டேர்முக்கு பதிலா y minus 20. இங்க y minus 42. minus 504 equal to 0 எழுதிக்கலாமா? இப்போ இந்த ரெண்டு இதையும் மல்டிபிள் பண்ணி எழுதிருக்கோம். மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? y square minus 42y minus 20y plus 840 minus 504 equal to 0. ஸோ இப்போ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணா ஆட் பண்ணா minus 62y கிடைக்குமா? பிளஸ் இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணா 336 equal to 0. ஸோ நம்ம இதை எப்படி பிரிக்கிறோம்? 336 56 into 6 மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் இருக்கா y கோஎஃபிஷியன்ட்ல? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் மைனஸ் போடுறோம். ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம்? y minus 56 into y minus 6 equal to 0. அப்போ y வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? 156 இருக்கும் ஆர் y equal to 6. இப்போ நம்ம y வந்து எப்படி எழுதிருந்தோம்? x square minus x தானே நம்ம y எழுதிருந்தோம். ஸோ அப்போ அதை எழுதுறோம். yக்கு பதிலாக x square minus x equal to 56. இங்கேயும் x square minus x equal to 6. இப்போ 56 லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம், 6 லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்றோம். ஸோ நம்ம 56 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? minus 8 into 7 6 வந்து 2 into minus 3 பிரிச்சிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 8 minus 7. இங்க எக்ஸோட வேல்யூ minus 2,3. அப்போ தான் நமக்கு 4 ரூட் கிடைச்சிருச்சா? த ரூட்ஸ் ஆர் 8 minus 7 3 minus 2. செகண்ட் சம். this equal to minus 16 equal to 0. இப்போ இந்த ரெண்டா நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ரெண்டை மல்டிபிள் பண்றோம்னா x ஸ்கொயர் minus 4x minus 2x minus 6x ன்னு எழுதியிருக்கோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ minus 16 அப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டுல எது காமனா இருக்கு? x ஸ்கொயர் minus 6x காமனா இருக்கா? அதுக்கு பதிலாக y நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக y plus 8. இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக y minus 8 minus 16 equal to 0. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா y square minus 7y plus 8y 7 into minus 8 8 into minus 7 minus 56 minus 16 அப்படி எழுதியிருக்கோம் equal to 0. so y square இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணோம்னா minus y minus 72 இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணோம்னா minus 72 equal to 0. so minus 72 நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 9 minus 8 பிரிச்சுடலாமா? so values y plus 9 y minus 8 equal to 0. அப்போ y values வந்து என்னது? minus 9 இருக்கும் or y equal to 8. y வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம்? x square minus 6x தானே எடுத்திருந்தோம். அதை தான் இங்க அப்ளை பண்றோம். x square minus 6x equal to minus 9. x square minus 6x equal to 8. இப்போ இந்த ரெண்டையும் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருக்கோம், இதையும் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? x minus 3 the whole square ஃபார்முலா அப்படி இருக்கா? அப்போ x வேல்யூ 3 இப்போ இது வந்து சால்வ் பண்ணி x கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? minus b plus or minus root of b square minus 4ac by 2a தானே ஃபார்முலா. ஸோ அதில் அப்ளை பண்ணுறோம். minus b இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால 6 plus or minus root of b square வேல்யூ 36 minus 4 into a வேல்யூ 1 into c வேல்யூ minus 8 is equal to இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 32 by 2. ஸோ ரூட் ஆஃப் இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணோன்னா 68. ஸோ 68ல என்ன எழுதிக்கலாம்? 2 root 4 17 எழுதிக்கலாமா? இப்போ இந்த ஹோல் டேர்ம்ல இருந்து 2 வெளியே எடுத்துரும். அப்போ மீதி உள்ள என்ன இருக்கும்? 3 plus or minus root of 17 by 2. ஸோ இப்போ 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ x வேல்யூ 3 plus or minus root 7. Therefore, the roots are 3, 3 plus or minus root 17. ஸோ இங்க ரெண்டு வேல்யூஸ் ரூட் கண்டுபிடிச்சதும் இங்க ரெண்டு ரூட் அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ செகண்ட் சம் சால்வ். திஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டா நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 2 into x 2x minus 1 2x plus 3 மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 2 into 2x 4x ஸ்கொயரா? இது 6x minus 2x அடுத்து 1 into minus 3 வந்து minus 3. இது ரெண்டு மல்டிபிள் பண்றோம். ஸோ x ஸ்கொயர் minus 2x அடுத்து 3 கூட மல்டிபிள் பண்றோம். 3x இது into இது minus 6 plus 20 equal to 0. ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணனா 4x இது ரெண்டு செப்பரேட் பண்ணனா plus x. ஸோ இதுல இருந்து 4 காமனா வெளியே எடுத்துடலாமா? ரெண்டு டேர்ம்ல இருந்து x ஸ்கொயர் plus x minus 3
ஸோ இப்போ இந்த ஹோல் டேர்முக்கு என்ன பொதுவா இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு டேர்முக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 4y minus 3 into y minus 6 plus 20 equal to 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணிடும். ஸோ 4y into y வந்து 4y ஸ்கொயர். ஸோ 4y into 6 வந்து மைனஸ் 24y. 3 into y minus 3y. 3 into 6 18 plus 20 equal to 0. So 4y square minus 27y plus 38 equal to 0. So இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஸோ நம்ம இதை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம்? 152. இதே 4 38 மல்டிபிள் பண்ணனா 152. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? 19 மைனஸ் 19 மைனஸ் 8ன்னு பிரிச்சிருக்கோம். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 152 தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4 இருக்கா, பை 4 போடணும். ஸோ நம்ம 4 போட்டு எழுதணும். ஸோ 4ஆல் இங்கே கேன்சல் பண்ண முடியாதா? ஸோ 4y மைனஸ் 19 இங்கே கேன்சல் பண்ணலாமா? 1 2. ஸோ இப்போ இங்கே 1னால இங்கே y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குது? 4y மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, இல்லைன்னா y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் போட்டிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து மைனஸ் 2 மைனஸ் 1 படித்தோம்னா எக்ஸ் வேல்யூ minus 2 1. இப்போ next வந்து இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நம்ம சால்வ் பண்ணணும். So that is 4y minus 19 equal to 0. y க்கு பதிலா x square plus x ன்னு எழுதிக்கலாமா? So 4 மல்டிபிள் பண்ணியிருக்கோம். x ஃபார்முலா என்னது? minus b யா? So minus 4 plus or minus root of b square. 4 square வந்து 16 plus 4ac வா? 4, a value 4, c value 19 by 8 equal to minus 4 plus or minus இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 304 கிடைக்குது. இது 3 மல்டிபிள் பண்ணா 304. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணா 320. ஸோ 320-ஐ 8 எழுதியிருக்கோம் பை 8 இதெல்லாம் அப்படியே தான் எழுதியிருக்கோம். ஸோ இதுல இருந்து 4 காமனா வெளியே எடுத்துடலாமா? நமக்கு என்ன கிடைக்குது? minus 1 plus or minus 2√5 by 8. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம். 1 4 is 4, 2 4s are 8. So x equal to plus or minus 1 plus or minus 2√5 by 2. Therefore the roots are already நம்ம xக்கு ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சோமா? என்னென்ன ரூட்ஸ்? minus 2 1. இப்போ ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். minus 1 plus or minus 2√5 by 2.